இந்த நாட்களிலே பொதுவாக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அதிகமாக தியானிக்கிறவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார் தெரியுமா என்கிறதை குறித்து அதிகமாக பேசுகிறவர்களாக ஒரு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், இந்த காலங்கள் பொதுவாக இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லி குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்களை அதிகமாக இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த சம்பவங்களை குறித்து அதிகமாக பேசுகிற, பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேசுகிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டார், அவருடைய பாடு சிலுவையில் அல்ல, அவர் பிறந்ததில் அல்ல, அவர் பிறக்கும் முன்பே எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்கிறதை குறித்து இன்னைக்கு உங்களோடு பேச இருக்கிறேன். மட்டுமல்ல, அவர் பாடுபட்டார் மட்டுமல்ல, அவர் இந்த பூமியில பிறந்தது நிமித்தம் அநேகருக்கு பாடுகள் வந்திருக்கிறது. அதை குறித்து நான் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் பாடு என்கிறது எப்பொழுது ஆரம்பிக்கிறது? பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ எப்பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷர் சாயலானாரோ அதுவே அவருக்கு ஒரு பாடுதான். காரணம், அவர் எப்படிப்பட்ட இந்நிலையிலே இருந்தார் என்கிறதை வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். அவர் பிதாவுக்கு சமமானவராக, பிதா எப்படிப்பட்ட மகிமையில இருக்கிறாரோ அதே மகிமையிலே, பிதா எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்போ அப்படி பிதா எப்படி, தேவன் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு சமமாக ஒரு குறைச்சலும் இல்லை. அப்போ தேவனுக்கு சமமா, தேவனுடைய ரூபமாக இருந்த அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தும் அந்த சமமாக இருக்கிறதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நான் தேவனாக இருக்கிறேன், இது எனக்கு இதை நான் அப்படி விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்காமல், அவர் அந்த தேவனுக்கு சமமாக இருக்கிற அந்த தன்மையை தானாக முன்வந்து அதை களைந்து நான் மனிதனாக மாறுகிறேன் என்று சொல்லி அடிமையின் ரூபம் எடுக்கிறது. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதற்கு முன்பதாக அவர் செய்த காரியம் தம்மை தாமே வெறுமையாக்கி கொள்ளுதல். தேவன் என்கின்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர் அந்த மகிமையை வெறுமையாக்கி அதை எல்லாவற்றையும் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ வார்த்தை மாம்சமானார் என்று சொல்லி யோவான் அதை எழுதுகிறார். அப்போ வார்த்தையை நாம் பார்க்க முடியாது. அவர் தேவன் எப்படி காணக்கூடாதவரோ இயேசு கிறிஸ்து தேவன், ஆகையால் அவரும் காணக்கூடாதவர். அப்போ அப்படிப்பட்டவர் அடிமையின் ரூபம் எடுக்கிறார், தம்மை தாமே வெறுமையாக்கி கொள்ளுகிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொள்ளுகிறார், தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு ஒன்றுமில்லாதவர் அதை போல மாற்றிக்கொள்ளுகிறார். கடவுள் எப்பொழுது பூமியிலே மனுஷ சாயலாகிறாரோ அதுவே அவருக்கான ஒரு பாடுதான். காரணம், அவர் அந்த நிலைமைக்கு உரியவர் அல்ல. அவர் எப்படி வாழ எப்படி இருக்க வேண்டியவர் என்றால் அவர் எப்பொழுதும் தேவனாகவே, தேவனுக்குரிய அந்த மகிமையிலேயே இருக்க வேண்டியவர். ஆனால் அவர் அதை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து வருகிறார் என்றாலே அது தன்னை சிறுமைப்படுத்தி தன்னை ஒரு மனுஷனாக ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு விஷயம். கடவுள் என்று சொன்னால் கடவுளுக்கு என்ன இருக்காது? எந்தவித இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கடவுளுக்கு என்ன பசி, இது எல்லாம் இருக்காது. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மனுஷ சாயல் ஆகும்போது மனிதருக்கு ஏற்படக்கூடிய எல்லா உணர்வுகளும், பசி, தூக்கம், இது போன்ற எல்லா உணர்வுகளும்
வரத்தக்க விதமாக அவர் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிறார். அப்போ இதுவே அங்கேயே அவருடைய பாடு ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார் அல்லவா? பிறக்கும் போதே அவருக்கு பாடு தொடங்குகிறது. இதை குறித்து நான் அந்த கிறிஸ்துமஸ் அந்த வாரம், அந்த டிசம்பர் வாரத்திலே நான் பேசும்போது மரியாளை குறித்து பேசியிருப்பேன். அந்த வாரம் என்றுதான் நினைக்கிறேன். மரியாளுக்கு கடவுள் கொடுத்த கிருபை என்கிறதை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்து பிறந்த போது எப்படிப்பட்ட பாடுகள் மரியாளுக்கு கிடைத்தது என்கிறதை குறித்து நான் பேசியிருப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது அவருக்கு பாடு என்ன? அவருக்கு பிறந்த அந்த குழந்தை சரியான ஒரு இடம் கிடைக்கவில்லை. இடம் கிடைத்தது எங்கே? மாட்டு தொழுவத்தின் அந்த புல்லணை. அப்போ முன்னணையில கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் இங்கே மனிதனாக பிறக்கிறார். கடவுள் மனிதனாக பிறக்கிறதே ஒரு பாடு. மனிதனாக பிறந்த பின்பு சரி, கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார். அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி நமக்காக பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நாம் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கடவுள் என்னது அரண்மனையிலே பிறக்க வைக்கவில்லை. மாறாக அவர் ஒரு மனிதர்களுக்கு கூட சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் கூட அவருக்கு கிடைக்காமல் விலங்குகள் இருக்கின்ற இடத்திலே அவர் கடத்தப்படுகிறார். அது பாடு. அடுத்ததாக அவர் வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வரும்போது அவருக்கு வெவ்வேறு விதமான பாடுகள் வருகிறது. தன்னுடைய ஊழியம் செய்கின்ற போது ஒரு அவரை என்னது மட்டம் தட்டுகிற விதமான பேச்சுக்கள், இயேசு கிறிஸ்துவை மட்டம் தட்டுகிற விதமான பேச்சுக்கள். இயேசு கிறிஸ்து பல காரியங்களை செய்கிறார். ஆனால் அவரை குறித்த பேச்சு எப்படி இருக்கிறது? இவன் தச்சன் அல்லவா? இன்னொரு முறை சொல்லும் போது மத்தேயு 13:5-5 படிக்கும் போது இவன் தச்சன் அல்லவா, அல்லது தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதாவது மட்டுப்படுத்துகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணி தான் கடவுள் என்பதை, கடவுளிடத்திலிருந்து வந்தவர் என்கிறதை மக்களுக்கு காண்பிக்கிறார். ஆனாலும் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் தச்சனுடைய மகன் என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு இந்த நம்ம கூட இருக்கிற இவங்களுடைய ஒருத்தன் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவரை கொடுத்து இவன் எல்லாம் போய் நமக்கிட்ட இவன் பெரிய ஆளு மாதிரி காட்டிட்டு இருக்கான். இவன் யாரு? இவன் சாதாரண ஒரு தச்சனோட பையன், கார்பெண்டரோட பையன். இவனோட அம்மா எல்லாம் மரியாள். நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்க இவனோட இந்த குடும்பத்துல பிறந்த பையன். இவனுக்கு எப்படி இப்படி ஞானம் இருக்கு என்று சொல்லி அவர்கள் இடரல் அடைந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். இதை அவர்கள் இடரல் என்பதை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று சொல்லி அவர் அங்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். காரணம், அவருடைய சொந்த ஊருக்கு அவர் வருகிறார். அந்த மார்க் 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் படிக்கும் போதே அவர் அவிடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீசரும் அவரோட கூட வந்தார்கள். இயேசு கிறிஸ்து வளர்ந்த அந்த சொந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊர் மக்கள் பேசுகிற பேச்சு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளவுக்கும் அவர் அற்புதம் செய்கிறதை இவர்கள் பார்க்கிறார்கள். அவர் அற்புதம் செய்கிறதை பார்த்து ஆச்சரியப்படவும் செய்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுகிறார்கள்? இவன் எப்படி அற்புதம் செய்யலாம்? இவன் தச்சனுடைய மகன் எப்படி இவ்வளவு ஞானமா இருக்கலாம்? இவன் ஏதோ பெரிய குடும்பத்துல பிறந்திருந்து ஞானமா இருந்தா பரவாயில்ல. பெரிய குடும்பத்துல பிறந்திருந்து இவனுடைய கைகள்னால அற்புதம் செஞ்சா பரவாயில்ல. இல்ல இவன் ஒரு பெரிய ரிலீஜியஸ் லீடரா, பரிசேயர்கள் மாதிரி இருக்கிறானா அப்படின்னா பரவாயில்ல. இவன் தச்சனுடைய மகன், இவன் போய் அற்புதங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க, இவன் எப்படி ஞானமா பேசலாம் என்கிறதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரல் அடைந்தார்கள்.
அப்போ அஹ், அவருடைய குடும்ப சூழலை வைத்து அல்லது அவருடைய அந்த அப்பா செய்த அந்த வேலையை வைத்து அல்லது அவர்களுடைய வசதி குறைந்த வசதியை பார்த்து அவர் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நீ இந்த குடும்பத்துல பிறந்தவன் தானே, இந்த குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர் இன்சல்ட் பண்ணப்பட்டார். அடுத்ததாக அவருடைய வீட்டாரும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் இங்க சொல்லுகிறார்கள் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் அல்லவா என்று சொல்லி, யோசே, யூதா, சீமான் என்பவர்களுக்கு இவர்கள் சகோதரன் அல்லவா என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இவனுடைய அண்ணன் தானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இன்சல்ட், அந்த ஊரார் இன்சல்ட் பண்ணுகிறார்கள். சரின்னு சொல்லி அது இந்த ஊரார் அப்படி சொல்லுகிறார்கள். வீட்டுல உள்ளவங்க எப்படி? வீட்டுல உள்ளவங்களும் அப்படிதான். யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல படித்து பார்த்தால் அவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துடைய வீட்டிலே உள்ள இயேசு கிறிஸ்துவின் தம்பிமார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ ஃபேமஸ் ஆகணும்னா நீ போய் எல்லாரும் பப்ளிக்ல போய் எல்லாருக்கு முன்னாடி இந்த மாதிரி வித்தையெல்லாம் காட்டு என்று சொல்லி, அதாவது இயேசு கிறிஸ்துவை கிண்டல் பண்ணும் விதமாக அப்படி பேசுகிறார்கள். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அப்போ நீ ஃபேமஸ் ஆகணுமா, நீ எல்லாரும் பப்ளிக் எல்லாம் கூடி இருக்கும் போது இப்படி பண்ணு, நீ அந்தரங்கத்துல இப்படி பண்ணா நீ ஃபேமஸ் ஆக முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து கிண்டல் அடிக்கிறார்கள். நீ பிரபலமாக இருக்க விரும்புகிறவ இப்படிப்பட்டவைகளை பப்ளிக்கா ஓப்பனா பண்ணு, அப்போ உலகத்துக்குமே வெளிப்படுத்து என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாங்க? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த அற்புதங்களை செய்கிறார்? தான் தேவகுமாரன் என்று நிரூபித்து அவர் மேல் தன்னுடைய பாவ விடுதலைக்காக விசுவாசம் வைக்க வேண்டும் என்கிறதற்காக, அந்த தான் தேவகுமாரன் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்கிறதற்காக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தை புரிந்து கொண்டு இவர்தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த மேசியா என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்கிறதற்காக அற்புதம் செய்கிறார். ஆனால் இவர்கள் விசுவாசிக்காமல் இவர் ஏதோ ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு, தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்களும் அவருடைய சகோதரர்களும் அவரை புறக்கணிக்கிறார்கள். தன்னுடைய வீட்டிலும் என்ன இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கீகரிப்பில்லை. தன்னுடைய கிராமத்தில் அங்கீகரிப்பு இல்லை, தன்னுடைய வீட்டில் அங்கீகரிப்பு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தைகளாலே அவர் ஊழியம் செய்த போது பாடுகள் என்ன, அவர் கேட்டது அத்தனையுமே இன்சல்டிங் வேர்ட்ஸ், மட்டம் தட்டுகிற விதமான பேச்சுக்களை தான் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது நிஜமாகவே கல்லறைந்து கொலை செய்ய பல முறை முயற்சி செய்தார்கள். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று நிரூபித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக முயற்சி நடக்கிறது. 10ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் ஒரு முறை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். யோவான் 10:39, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கல்லெறிந்து கொலை செய்யலாம் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் ஒரு பக்கம் திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். அடுத்ததாக அவதூறு பேச்சு, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவதூறு பேச்சு என்ன, இயேசு கிறிஸ்து ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்று பேசினார்கள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பிசாசுகளின் தலைவன், பெயல்செபூ பிசாசுகளின் தலைவனாகிய
பெயல்செபூவினால் தான் இயேசு கிறிஸ்து காரியங்களை நடப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிசாசனுடைய ஒரு கூட்டாளி. இந்த பிசாசுகளின் தலைவனை வைத்துத்தான் இந்த இயேசு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிறத பேசினார்கள். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் அற்புதம் செய்யும் போது, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் ஏதோ இன்னைக்கு வித்தை காட்டுகிறவர்கள் அல்லது பிசாசை வைத்து அற்புதம் செய்கிறவர்கள் செய்வது போன்ற அற்புதம் அல்லது மேஜிக் ஷோ அல்ல. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாமே வேறு எவராலும் செய்யப்படாதவைகள், எந்த மாய வித்தைக்காரர்களாலும் செய்யப்பட முடியாதவைகள். காரணம், இயேசு கிறிஸ்து செய்தவைகள் பிறவி குருடனை பார்க்க வைத்தது, பிறவியிலேயே முடவனை நடக்க வைத்தது. அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். இன்றைக்குள்ளது போல காய்ச்சல் சுகமாக்குகிறது அல்லது கட்டி மறைந்தது என்று சொல்லி சும்மா பெயர் சொல்வது, ஜெபத்திலே பெயர் சொல்வது, இப்படிப்பட்ட வித்தைகளை ஆண்டவர் செய்யவில்லை. ஆனால் அவரை குறித்து சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர் பிசாசினால்தான் இந்த அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவி என்று சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை, பிறவி குருடனுடைய கண்ணை சுகமாக்குகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து சுகமானதினால் அந்த குருடனை பிடித்து அவனை துளாவி துளாவி விசாரிக்கிறார்கள். நீ எப்படி பார்வையடைந்தா, இதுக்கு காரணம் யார், எல்லாம் சொல்லு சொல்லு என்று சொல்லி அவனை பிடித்து மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். கடைசியாக அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், யோவான் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். முதலாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். அந்த மதவாதிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மோசையுடைய சீடர்கள், நீ அவனுடைய சீடர். நாங்கள் மோசையுடைய சீடர்கள், மோசையுடனே தேவன் பேசினார் என்று நாங்கள் அறிவோம். இவன், அதாவது இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தவன் என்று எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அதற்கு அந்த குருடன், அதாவது குருடன், பார்வையடைந்த குருடன், முன்னாள் குருடன் என்ன சொல்லுகிறான்? அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். நீங்கள் வேதாங்கம் எல்லாம் படித்திருக்கிறீர்கள், படிக்கும் போதே தெரியும் யார் கண்களை திறப்பார் என்று சொல்லி ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். அப்போ குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகத்திலே வசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் என்ன செய்வார் என்பதை குறித்த ஒரு வசனம். அப்போ என்னுடைய கண்களை அவர் திறந்திருக்கிறதை நீங்க கண்டிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்கிறதை நீங்கள், வேதாகமத்தை எல்லாம் படிக்கிற நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியம் என்று சொல்லி இந்த மத தலைவர்களுக்கு, வேதாகமத்தை கற்றுத் தேர்ந்த மத தலைவர்களுக்கு இப்பொழுது பார்வை பெற்ற பழைய குருடன் பாடம் எடுக்கிறார். இதற்கு அவர்கள் மறுமொழியாக சொன்ன ஒரு காரியம்தான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம், தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி இந்த குருடன் சொல்லுகிறார். அதாவது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர்கள் என்ன நினைத்து வைத்திருந்தார்கள்? அவர்கள் பாவிகள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து பாவி என்று சொல்லி அன்றைக்கு நினைத்திருந்தார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து பாவிகள் மத்தியிலே அவர் போய் அவர்களை சுகமாக்கி அவர்களை மனமாற்றம் அடைய செய்கிறவராக காணப்பட்டார். அவர்களோடு நன்றாக பழகினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவையும் பாவி என்று சொல்லி நினைத்து வைத்திருந்தார். இப்போ ஆகவே தான் இந்த குருடன் அவர்களுக்கு சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லையே. இவர் அப்போ பாவி அல்ல என்று சொல்லி பாவி என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். அப்போ இந்த குருடனுக்கு வரைக்கும் தெரிந்திருக்கிறது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவை மட்டம் தட்டுகிறார்கள் ஒரு பக்கம், கொலை செய்ய பார்க்கிறார்கள்.
அவதூறு பேச்சு பேசுகிறார்கள். அப்போ இது எல்லாமே இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகள் தான். நாம் பல வேளைகளில் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் அங்கே சிலுவையிலே 3 மணி நேரம் ஆணிகள் அடித்து தொங்கினதும் அல்லது அதற்கு முன்பதாக கசையடிப்பட்டதும் சிலுவை சுமந்து கொண்டு சென்றதும் தான் பாடுகள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பூமிக்கு வந்ததிலிருந்தே அவர் வாழ்க்கையிலே பாடுகள் தான். நிந்தனைகள், அவமானங்கள், கடும் சொற்கள், கொலை செய்ய பல முயற்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடக்கிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்த முயற்சி. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட யாரையுமே சேர விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடன் கூட யாரும் சேரக்கூடாது. அப்படி யாராவது சேர்ந்தா அவங்களோ தள்ளி வைக்க வேண்டும் என்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். பாருங்கள், யோவான் 9ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம். இயேசுவை அவனுடைய தாய் தகப்பன் யூதர்களுக்கு பயந்ததனால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யூதர்கள் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். யாராகணும் இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்து, அவர்தான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட மேசியா. கிறிஸ்து, மேசியா என்றால் எபிரேய வார்த்தை, கிறிஸ்து என்றால் கிரேக்க வார்த்தை, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ யாராகலும் இயேசு கிறிஸ்து தான் அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட கிறிஸ்து என்று யாராகலும் சொன்னா, யாராகலும் கண்டுபிடித்தால், அப்படி யாராகலும் அவங்கள என்னது புறம்பாக்க வேண்டும், ஜெப ஆலயத்துக்கு அவர்களை தள்ளி வைக்க வேண்டும், அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும், அவர்களோடு பழகக்கூடாது என்று சொல்லி ஏற்கனவே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதனுடைய பொருள், அப்போ அதன் நிமித்தம் யாராகலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அபிமானம் கொண்டால் கூட, ஐயோ நம்ம இயேசு கிறிஸ்துவோட போகக்கூடாது, அவரை கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது. சொன்னா நமக்கு தெரியும் அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் தன்னை கிறிஸ்து என்று எனக்கு புரியுது, ஆனா அதை ஓப்பனா சொல்லக்கூடாது. சொன்னா நம்மளை ஊரை விட்டு தள்ளி வச்சுடுவாங்க. இந்த பைபிள்ல சொன்னா நம்மளை ஜெபாலயத்தில இருந்து வெளியாக்கிடுவாங்க என்று சொல்லி பயந்து யாராவது இயேசு கிறிஸ்துவத்துல போகணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிறதற்காக இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு செய்து வைத்திருந்தார்கள். எந்தெந்த விதங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்தந்த வழிகளிலே நெருக்கடி அவர் வாழ்ந்த காலத்திலே நடந்து கொண்டுதான் இருந்தது. சரி, இது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த பாடு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை தவிர அவரோடு கூட இருந்த அல்லது அவரை சுற்றி இருந்த மக்களுக்கும் அநேக பாதிப்புகள் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது நடந்தது. இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக வந்தது நிமித்தம், அடிமையின் ரூபமாக தன்னை எடுத்துக்கொண்டது நிமித்தம், முதலாவது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பாடு வந்தது. மரியாளுக்கு பெரிய ஒரு பாடு வந்தது. தன்னுடைய கணவனே கைவிடக்கூடிய ஒரு சூழலை வந்தது. சரி, அது யோசேப்புக்கு சொப்பனம் மூலம் தோன்றி அந்த பிரச்சனை கிளியர். அதன் பிறகு அந்த பிரசவ காலத்திலே தான் அங்கே குடிமதிப்பு எழுத வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருகிறது. வெகு தூர பயணம், அங்கே ஒரு பாடு. பிறந்த குழந்தையை கடத்துவதற்கு இடமில்லை, பிரச்சனை. சரி என்று சொல்லி பார்த்தால் ஒரு 3 பேர் ஒரு தூரத்திலிருந்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், 3 பேர் அல்ல, எத்தனை பேர் என்று வேதத்துல சொல்லவில்லை. பொதுவாக நாம் 3 பேர் என்று சொல்லி சம்பிரதாயம் பாரம்பரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருகிறார். அப்போ அவர்கள் வந்தது நிமித்தம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. அவர்கள் முதலாவது அங்கே ஏரோதுடைய அரண்மனைக்கு போகிறார்கள். நாங்கள் யூதருடைய ராஜாவை பார்க்க வந்தோம் என்று சொன்னது நிமித்தம் அங்கே அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. காரணம், திரும்பி வந்த வழியாக செல்லக்கூடாது, வேறு வழியாகத்தான் செல்ல வேண்டும். வந்த வழியாக சென்றால் மறுபடியும் பிரச்சனை. எங்க பிறந்தார், நீங்க யாரை பார்த்துட்டு வந்தீங்களோ அவங்க எங்க பிறந்தார், எனக்கு இடத்தை காட்டிதான் என்று சொல்லி மிரட்டப்படுவார்கள். அவர் வேறு வழி இல்லாம காட்டி கொடுக்க வேண்டியது, அங்க ஒரு பிரச்சனை.
இங்க அதைவிட முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒன்றுமறியாத 2 வயதுக்குட்பட்ட அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இயேசு கிறிஸ்து அப்போதான் குழந்தையாக பிறந்திருக்கு. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களா? இல்லை. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரிலே பிறந்திருக்கிறார்கள். அந்த பெத்லகேமை சுற்றியுள்ள பகுதி, அந்த இடத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அநேகம் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். வாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்த ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட, அதாவது பெத்லகேம் அதன் எல்லை, அந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லா 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்போ எத்தனை குடும்பத்திலே பெற்றோர்கள் கதறி எழுதியிருப்பார்கள். அதை குறித்துதான் இங்கே மத்தேயு எழுதுகிறார். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல இங்கே நடக்கிறது என்று சொல்லி, அப்போ குழந்தைகளை பறிகொடுத்தவர்கள் அழுது கூக்குரலிடத்தக்கதாக அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. இது எது நிமித்தம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது நிமித்தம். இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் அவருக்கு பாடு. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் அந்த இடத்திலே உள்ள அநேக குடும்பங்களுக்கு ஒரு பாடு, அநேக குடும்பங்கள்ல இழப்பு. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததிலே நான் ஏற்கனவே படித்தோம் அல்லவா, இந்த குருடர் இயேசு கிறிஸ்துவுக்கு வக்காலத்தாக பேசுகிறார், ஆதரவாக பேசுகிறார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவனை என்ன செய்தார்கள்? யோவான் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். நீ முழுசா பாவத்துல பிறந்தவன், அதனாலதான் நீ பிறந்ததுல இருந்தே குருடனா இருக்கிற. இப்போ அன்னைக்கு யூதருடைய நம்பிக்கை, ஒருத்தன் குருடனா பிறந்தனா நீ முழுசும் பாவத்துல பிறந்தவன், அதனாலதான் உன்னுடைய முன் சந்ததியினுடைய பாவம், அதுதான் உனக்கு நீ குருடனா பிறக்க காரணம். நீ முழுசும் பாவத்துல பிறந்தது நீ, அங்களெல்லாம் பரிசுத்தவான்கள், எங்களுக்கு நீ என்ன தைரியம் இருந்தா எங்களுக்கு எதிராக பேசுக என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளினார்கள், ஒதுக்கி வைத்தார்கள். இவனோட யாரும் பேசக்கூடாது, பேசுனா அப்படி பேசுறவங்க யாராவது இருந்தா அவங்களே தள்ளி வச்சுடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே முன்னாடி ஊர் சட்டம் என்றெல்லாம் இருக்கு தெரியுமா? சிலர் ஊருக்கு ஒவ்வாத காரியங்களை எல்லாம் செஞ்சா அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிடுவாங்க. அந்த ஜாதி பெருமை மிகுத்த அந்த மாதிரி ஊர்கள்ல இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அப்படி இவன் தள்ளி வைக்கப்பட்டான். எது நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவ நிமித்தம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து லாசருவை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து லாசருவை குணமாக்கினது நிமித்தம், அதாவது குணமாக்கவில்லை, உயிரோட எழுப்புகிறார். இப்படி உயிரோட எழுப்பினது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் மேல் அநேகர் விசுவாசம் வைக்கிறார்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் அநேகர் விசுவாசம் வைக்கிறார்கள் என்கிறதற்காக லாசருவையும் கொலை செய்து விடலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணார்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அப்போ யார் மூலமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை போய் சேருகிறதோ அவர்களை எல்லாம் கொலை செய்து விட வேண்டும் அல்லது அவர்களை புறம்பாக்கி விட வேண்டும் என்கிறதிலே அன்றைக்கு இருந்த மதவாதிகள் உறுதியாக இருந்தார்கள். அடுத்ததாக பேதுருவுக்கும் அப்படி ஒரு பாடுதான் வர இருந்தது. அது பேதுரு அதிலிருந்து தப்புவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். மார்க்குக்கு ஒரு பாடு வந்தது. மார்க்கு நற்செய்தி எழுதி இருக்கிறார் அல்லவா, அந்த மார்க்கு என்ன செய்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகிறார்.
அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிடித்து கொண்டு போகிறார். அப்பொழுது இந்த மார்க்கு என்ன செய்திருக்கிறார்? மார்க் 14ஆம் அதிகாரம் 49 படிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அப்படி தன்னை பிடிக்க வந்தவர்களை பார்த்து பேசுகிறார். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறதா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கூட இருந்தவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நம்ம கூட இருந்தா நம்மளையும் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அடுத்து 51ஆம் வசனத்திலே 52ஆம் வசனத்திலே மார்க்குவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களிலே ஒருவன் அல்ல, அவன் அப்பொழுது ஒரு சின்ன வாலிபன். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். ஒரு வாலிபன் ஒரு ஒரு என்னது ஒரு போர்வை போர்த்து கொண்டு, துப்பட்டியை போர்த்து கொண்டு அவர் போகிறான். பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறான். அப்போ போகும்போது இவன் என்னது பிடித்தார்கள். பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் தன் துப்பட்டியை விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். அப்போ நம்ம துணி போனாலும் பரவாயில்ல, நம்ம உயிர் தப்பினா போதும் என்கின்ற நிலைமையிலே ஓடி போனான். அப்போ இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் பாடு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் அந்த விதமான பாடுகள் வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த காலத்திலே இப்படிப்பட்ட எந்த விதமான பாடுகளும் வந்ததா என்று கேட்டால், அதை எல்லாவற்றையும் அவர்களை அணுகாமல் இயேசு கிறிஸ்துவை தடுத்து நின்றவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த போது கூட, நீங்கள் யாரை தேடுகிறீங்க, என்ன தானே தேடுறீங்க, என்ன தேடுகிறது என்றால் இவங்களை போக விடுங்க என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது. இப்போ ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் என்பதாக தன்னுடைய சீடர்களோடு ஒரு காரியத்தை கூறுகிறார். நான் இவ்வளவு காலம் உங்க கூட இருந்தேன், அதனால இவ்வளவு காலம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லல, இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால், நான் உங்க கூட இவ்வளவு நாட்கள் இருந்தேன், அதனால ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. எவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை? என் கூட இருந்தா உங்களுக்கு பாடு வரும் அப்படிங்கறத நான் சொல்லல. இயேசு கிறிஸ்துவே சொல்றார், என் கூட இருந்தா உங்களுக்கு உங்களை கொலை செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா என் கூட இருக்கிற வரைக்கும், நீங்க என்னோட அப்போஸ்தலர்களா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நானே பாதுகாப்பேன், நானே தடுத்து நிற்கக்கூடியவனாக இயேசு கிறிஸ்து அத இருந்தார். காரணம், அந்த 3.5 ஆண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பாதுகாத்தார். இப்போ நான் என்னது அந்த வேளையிலும் ஊடகமாக பல காரியங்களை சொல்லியிருந்தார். நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஊடகமாக சொல்லியிருந்தார். மட்டுமல்ல தனக்கு பாடுகள் வரும் என்கிறதை குறித்தும் சொல்லியிருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்னெல்லாம் இப்போது சொல்லுகிறார்? அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். இயேசு கிறிஸ்து சீடர்கள்ட்ட சொல்றாரு, உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். ஏற்கனவே பலரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிரோடு இருந்த போதே பலரை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்கினார்கள். அதிலே ஒருவர் தான் இந்த குருடர். அந்த குருடருடைய பெற்றோர்கள் பயந்து, ஐயோ நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினா நம்மளை புறம்பாக்குவார்களே அப்படிங்கிற பயந்து ஒரு மாதிரி எங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவன் வயசுல உள்ளவனா இருக்கிறான், அவன்கிட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமாக எஸ்கேப் ஆகிறதை பார்க்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இனிமேல் சீடர்களை உங்களையும் ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நிலைக்கும் காலம் வரும். அப்போ உங்களை கொலை செய்கிறவன் நான் கடவுளுக்காக சேவை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலம் வரும். உங்களை கொலை செய்துட்டு நாங்க கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்கிற நிலைமை கூட வரும். அவர்கள் பிதாவையும் என்னை அறியாதபடியால் இவைகளை உங்களுக்கு சொல்வார்கள். அந்த காலம் வரும்போது
அப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரும்போது, உங்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள், கொலைகள் நடக்கும்போது, அந்த நேரத்துல போய் திகைச்சிட்டு, ஐயோ நான் இப்ப கடவுளை இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி நான் இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நிக்காத இருக்கும்படிக்க நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, நான் ஆரம்பத்துல இவ்வளவு நாட்கள் உங்க கூட இருந்ததுனால இவைகளை குறித்து நான் ஆரம்பத்திலே சொல்லல. இப்ப நான் உங்களை விட்டு போக போறேன், அதனால நான் இவைகளை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கூட அந்த பல்வேறு விதமான பாடுகள் வருகிறது. இன்றைக்கு பல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அவர்களை புறம்பாக்குகிற இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்த வேலையை முடித்து பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி அது நிமித்தமாக ஒரு தன்னுடைய சபையாகிய சரீரத்திற்குள்ளாக மக்களை இணைக்கிறாரோ, அப்படி தன்னுடைய சரீரமாகிய சபைக்குள் வந்தவர்களுக்கு பாடுகள் உண்டு என்கிறதை அவர் தான் போகிறதுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டு செல்லுகிறார். ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார், இவைகள் சம்பவிக்கும் போது என்னது, நீங்கள் திடீரென்று ஐயோ இது என்ன புதுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது என்கிறதை நீங்கள் அறியும்படிக்கு முன்பதாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை யோவான் 15ஆம் அதிகாரத்துல 19 சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் இந்த உலகத்துல உள்ளவங்களா இருந்தா, இந்த உலகத்தின் கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த உலகம் உங்களை சிநேகிக்கும், உங்கள் மீது அன்பு காட்டும். ஆனா நீங்க என்னை பின்பற்றி என்னோடு கூட நடக்கிறவர்களாக இருந்தால், என்னோடு கூட இருக்கிறவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். அதுதான் நீங்க ஆண்டவர் சொல்லுங்க, நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கும். அப்போ யார் இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அல்லது இந்த உலகத்தாராக இராமல் இந்த உலகத்தின் கொள்கைப்படி, இந்த உலகத்தின் சித்தாந்தப்படி அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் கொள்கைப்படி அப்படி வாழுகிறவர்களை இந்த உலகம் பகைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். இதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்துல எப்படி சொன்னார், இதே இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்களிடத்திலே வேறொரு இதற்கு நேர்மாறான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்பொழுது சொன்னதுக்கும் நேர்மாறான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லுகிறார். காரணம், நீங்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் உங்களை பகைக்கும். ஒருவேளை நீங்க உலகத்தாராக இருந்திருந்தா உலகம் உங்களிடத்துல அன்பு காட்டியிருக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்களிடத்துல இயேசு கிறிஸ்து வேறொரு காரியத்தை சொல்றாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உலகம் உங்களை பகைக்காது. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்காது. காரணம், அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் அது என்னை பகைக்கிறது. அப்போ உங்களை அது மாதிரி பகைக்காது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அல்ல, தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உலகம் உங்களை பகைக்காது. அதன் பொருள், இந்த உலகத்தின் வழியாக உங்களுக்கு பாடுகள் வராது. அதே வேளையிலே தன்னை விசுவாசித்து தன்னை பின்பற்றுகிறவர்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு சிலர் சொல்லலாம் அல்லவா, கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கடவுள் அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் தப்புவிப்பார், அல்லது உங்களுக்கு அந்த பிரச்சனையை வராதபடி தடுத்து நிறுத்துவார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. அது கிடையாது. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னாலே உலகம் பகைத்துத்தான் ஆகும். ஆகவே தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நாம் அவரோடு அதற்கு முன்பாக இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில்,
நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதும் போது என்ன எழுதுகிறார்? பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ அவருடைய வருகையின் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக இப்பொழுது உங்களுக்கு பாடுகள் நடக்கும் போது சந்தோஷமாக இருங்கள். இப்போ பாடுகள் நடக்கும் போது நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அவர் எனக்காக பாடுபட்டார், அந்த பாடலே நானும் பங்காளி, நானும் அவரோடு கூட பங்காளர், பார்ட்னர் என்று சொல்லி நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி, பாடு வரும்போது சந்தோஷமாக இருங்கள், அந்த பாடை நினைத்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஏற்படுகிற நிலைமை. இந்த பூமியில நாம் உயிரோடு வாழும்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்களுக்கு அல்லது அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஏற்படுகிற நிலைமை, அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிரோடு இருந்த போது கூட நடந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கும் பல்வேறு விதமான நிந்தைகள் வழியாக பேச்சுக்கள் கேட்க வேண்டியிருந்தது. அவரோடு கூட நடந்த சீடர்களும் அந்த அவ்விதமான பேச்சுக்கள் கேட்க வேண்டியிருந்தது. ஒருவேளை அவர்கள் கொல்லப்பட்டது, உடல் ரீதியாக உபத்திரவப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்தபோது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின பேச்சுக்கள் அதை சீடர்களும் தான் கேட்க வேண்டியிருந்தது. எல்லா விதத்திலும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பாடுகள் உண்டு. இன்னொரு விஷயம், இந்த பூமியிலே மனிதனாக பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு விதமான பாடு உண்டு. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்திலே சொல்லப்படும் போது, நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அது பொதுவாக இந்த பூமியிலே மனிதனாக பிறக்கும் போது நாளைக்கு என்ன நடக்கும் என்கிறதை குறித்த ஒரு கவலை இருக்கு. நாளைக்கு என்ன, இந்த நாளைய தினம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்கிறதை குறித்த ஒரு கவலை. அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். அப்போ அன்றன்றைக்கு அதனதன் பாடு போதும் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்போ அன்றன்றைக்கு அந்தந்த நாளுக்குரிய பாடு போதும். அந்தந்த நாளுக்கென்று அந்தந்த நாளுக்குரிய பாடு இருக்கத்தான் செய்கிறது. அது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே தொல்லை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்தந்த நாளுக்குரிய தொல்லைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி. அப்போ இது சாதாரணமாகவே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட தொல்லை, அந்தந்த நாளுக்குரிய தொல்லைகள் இருக்கும். சில நாள் இருக்காது, சில நாள் பிரச்சனைகள் இருக்கும். இந்த பூமியில மனிதர்களாக பார்க்கும் போது ஏதோ ஒரு விதமான தொல்லைகள் இருக்கும். அதல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தம் அல்லது கிறிஸ்துவோடு கூட நடப்பது நிமித்தம் சில பாடுகள் இருக்கும். அது நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளுக்கு எந்த விதத்திலும் உடன்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவராக விரும்பி அந்த பாடுகளை ஏற்றார். அதாவது அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயலானார் என்று வருகிறது அல்லவா? அதுவே அவர் ஏற்றுக்கொண்ட பாடுதான். கடவுளாக இருக்கிறவர் அடிமையாக மாறுகிறார் என்று சொன்னால் அது ஒரு பாடுதானே. உதாரணத்துக்கு சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு முதலாளி என்கின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். நாளைய தினத்துல திடீரென்று ஒரு கூலி வேலை செய்கிறவருக்கும் கீழாக ஒரு அடிமை வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ, இவ்வளவு இப்படி வாழ்ந்த மனுஷன் இந்த நிலைமைக்கு போயிட்டாரு, அதே ஒரு பாடு என்று தானே பார்ப்போம். அதே விதமாகத்தான் கடவுள் பிதாவுக்கு தேவனுக்கு சமமாக, தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவருக்கு சமமாக இருப்பதை அந்த இடத்திலிருந்து அடிமையின் அவர் மனுஷனாக மாறுவது என்பது அது அடிமையின் ரூபம் எடுக்கிறது. அப்போ அதுவே அங்கிருந்து அவருடைய பாடுகள் ஆரம்பிக்கிறது. அப்போ அவர் ஏன் இந்த பாடுகள் பட வேண்டும்? அவர் சிலுவையில பட்ட பாடுகள் இதற்கும் மிஞ்சினது. அப்போ அதை குறித்து பின்னொரு நாளில் சொல்லுகிறேன். ஆனால்
பல வேளைகளில் நாம் சிலுவையிலே அவர் பட்டதுதான் பாடு என்று எண்ணக்கூடும். அதற்காக சொல்லுகிறேன், அவர் சிலுவையிலே பட்டது மட்டுமல்ல, அவர் இங்கே பூமியிலே வந்ததே என்னது ஒரு பெரிய ஒரு பாடுதான். அப்போ அவர் அந்த பாடுகளை எல்லாம் விரும்பிதான் செய்தார். அவர் விரும்பிதான் வந்தார். இந்த பாடுகளை நான் ஏற்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக என்று சொல்லி அவர் விரும்பி அந்த பாடுகளை ஏற்கும்படியாக இங்கே பூமிக்கு வந்தார். அப்போ நாம் படுகிற பாடுகள் எல்லாம் அதோடு ஒப்பிடும் போது நாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இனி வரும் மகிமைக்கு இவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்பொழுது படுகிற பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் பாடுபடும் போது அவருடைய மகிமை வெளிப்படும் போது அதிலே களிகூர்ந்து மகிழும்படியாக இப்பொழுது அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை பகைக்கும். இந்த உலகத்தின் வழியாக பாடுகள் ஏதோ ஒரு வகையில வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, அவரை விசுவாசிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தின் வழியாக பாடுகள் வராது. உலகம் உங்களை பகைக்காது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு வார்த்தைகளையும் இரண்டு வேறிடத்திலே பயன்படுத்துகிறார். தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லும் போது உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லுகிறார். அதே வேளையிலே தன்னை விசுவாசிக்காத தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைக்காது என்று சொல்கிறார். அப்போ நாம் எந்த இடத்துல வேண்டும், நமக்கு இந்த உலகத்திலே இந்த உலகம் என்னை பகைக்க கூடாது என்று வேண்டுமானால் நாம் இருப்பலாம். அதற்கு ஒரு வழி என்னது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருந்தால் போதும். இல்லை இந்த உலகம் என்னை பகைக்கட்டும் என்றும் நாம் இருப்பலாம். அதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். அப்போ இந்த உலகம் நம்மை பகைப்பதும் சரி, பகைக்காமல் இருப்பதும் சரி, நம்முடைய கைகள் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத சகோதரர்களைப் போல நாம் இருந்தால் உலகம் நம்மை பகைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இயேசு கிறிஸ்து சீடர்களைப் போல அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த உலகம் பகைக்கும். ஆகவே அதை தெரிந்தே ஆகவே அதை முன்கூட்டி ஆண்டவர் சொல்லி விடுகிறார். முன்கூட்டியே சொல்லிவிட்டுத்தான் அழைக்கிறார். ஆகவே பாடுகள் வரும்போது என்னது, அவர் நமக்காக எவ்வளவு பாடுபட்டார், எந்த இடத்திலிருந்து அவர் கூட பாட ஆரம்பிக்கிறது என்பதை நினைத்து இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகிறது, எவ்வளவு மேலான ஒரு காரியம் கிடைக்க போகிறது என்கிறதை நினைத்து சந்தோஷமாக இருப்போம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம்.